கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் சாய்பாபா காலனி, அழகேசன் ரோடு சந்திப்பு முதல் இரு கம்பெனி வரை மேம்பாலம் கட்டும் பணி தொடங்குகிறது. இதனால் 90 நாட்கள் போக்குவரத்து மாற்றம் அமல்படுத்தப்படும் என கோவை மாநகர காவல்துறை அறிவித்துள்ளது. இதன்படி காந்திபுரம், பூ மார்க்கெட், வடகோவை வழியாக செல்லும் பேருந்துகள் மற்றும் கனரக வாகனங்கள் அவினாசிலிங்கம் கல்லூரி, பாரதி பார்க் ரோடு, ஜிசிடி கல்லூரி ரவுண்டானா, தடாகம் சாலை, வெங்கிட்டாபுரம், கோவில்மேடு, இடையர்பாளையம், கவுண்டம்பாளையம், துடியலூர் வழியாக மேட்டுப்பாளையம் செல்லலாம். கவுண்டம்பாளையம் வழியாக நகருக்குள் வரும் இலகு மற்றும் கனரக வாகனங்களுக்கு அனுமதி உள்ளது. காந்திபுரம், அவினாசி ரோடு செல்லும் வாகனங்கள் நல்லாம்பாளையம், கணபதி, காந்திபுரம் வழியாக அல்லது சங்கனூர், கண்ணப்பன்கர் புதுப்பாலம், சிவானந்தா காலனி, காந்திபுரம் வழியாக செல்லலாம். மேட்டுப்பாளையம் நோக்கி செல்லும் வாகனங்கள் ஏஆர்சி சந்திப்பு, கங்கா மருத்துவமனை, அழகேசன் ரோடு, தடாகம் சாலை, வெங்கிட்டாபுரம், கோவில்மேடு, இடையர்பாளையம் வழியாக பயணிக்க வேண்டும். என்எஸ்ஆர் ரோடு வழியாக நகருக்குள் வரும் கனரக வாகனங்கள் எஸ்டேட் பேங்க் சந்திப்பு, ராஜா அண்ணாமலை ரோடு, பாரதி பார்க் ரோடு, அவினாசிலிங்கம் கல்லூரி சந்திப்பு வழியாக மேட்டுப்பாளையம் சாலையை